ஜனநாயகன் படம் வந்து ஜான்வரி 9 ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. அப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, எப்போ படம் வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இன்னும் ஒரு 2, 3 மாசத்துக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு பொங்கல் வராது போல அப்படிதான் இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு அந்த டைம் லைனோட பார்ப்போம். டிசம்பர் 18ஆம் தேதி வந்து இந்த படத்த வந்து சென்சார் போர்டுக்கு அனுப்புறாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி வந்து இந்த படத்த பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 22ஆம் தேதி வந்து இதுக்கு வந்து நாங்க யுஏ தரோம். இந்த கட்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாரி டீம் கிட்ட சொல்றாங்க. இவங்க கட்லாம் பண்ணி டிசம்பர் 23ஆம் தேதி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டே குடுக்கல. ஹோல்ட்ல இருக்கு. ஜனவரி 5ஆம் தேதி சிபிஎஃப்சியோட சேர்மன் வந்து ரிவர்சிங் கமிட்டிக்கு அனுப்புறாரு. இவங்க வந்து ரிவர்சிங் கமிட்டிக்கு போகக்கூடாதுன்ட்டு படம் டீம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சிங்கிள் பெஞ்சுக்கு போறாங்க. சிங்கிள் பெஞ்ச் அந்த பார்த்துட்டு இது வந்து நீங்க ரிவர்சிங் கமிட்டிக்கு அனுப்பக்கூடாது. படத்த ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி ஆர்டர் குடுத்துடுறாங்க. டிவிக்கு ஆளுங்க வந்து ஸ்வீட் குடுக்குறது அப்படி இப்படின்னு செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தா அன்னைக்கே வந்து சிபிஎஃப்சியே இதுவரைக்கும் வரலாற்றிலே சிபிஎஃப்சி கேஸ்லாம் நடத்துனதில்ல. சிபிஎஃப்சியே வந்து டபுள் பெஞ்சுக்கு போறாங்க. இந்த மாரி அந்த ஆர்டர் வந்து ஸ்டே வாங்கணும். எங்க வாதத்தையே கேட்கல. அதுக்குள்ள ஆர்டர் குடுத்துட்டாங்க அப்படின்ற மாரி ஸ்டே வாங்குறாங்க. ஜட்ஜ் என்ன சொல்றாரு, இது என்ன அவ்வளோ முக்கியமான விஷயமா? நீங்க வந்து சென்சார் வாங்கிட்டு தான் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க என்ன டேட்ட ஃபிக்ஸ்டு வந்து சென்சார் வாங்குறீங்க? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் ஃபுல்லா டீட்டெயிலா விசாரிச்சு தான் தீர்ப்பு குடுப்பேன் அப்படின்ற மாரி ஒத்தி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் டீம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹை கோர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. நாங்க இன்டர்வியூன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அத முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாரி திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. அத வந்து ஜனவரி 21ஆம் தேதி வந்து 2 சைடு வாதத்தையும் ஜட்ஜஸ் கிளியரா கேட்டுட்டு நாங்க அப்புறமா தீர்ப்பு சொல்றோம் அப்படின்ற மாரி டேட் சொல்லாமலே ஒத்தி வச்சுட்டாங்க. அந்த கேஸ் வந்து இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க, இந்த படத்துல வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்க மாரி தான் இருக்கு. ஆர்மி ரிலேட்டடான விஷயம் வருது. அது இல்லாம மதம் ரிலேட்டடான இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்காக தான் சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இத வந்து அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியாது. அதனால இந்த கேஸ வந்து நாங்க மறுபடியும் சிங்கிள் பெஞ்சுக்கே அனுப்புறோம். அவங்க வந்து இந்த முன்னாடி குடுத்த ஆர்டர வந்து கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷா இத எடுக்கட்டும். நீங்க ஜனநாயகன் மூவி டீம் சைட்லேருந்து ஃப்ரெஷ்ஷா மனு குடுங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து எப்படின்னா கோர்ட்ட ஃபுல்லா அழிச்சுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நடத்துங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அதே மாரி அந்த சிபிஎஃப்சிக்கும் சரியான டைம் குடுக்கணும். அவங்க தரப்பு வாதத்த சொல்ற அளவுக்கு டைம் குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இத பத்தி பார்க்கும்போது இப்போதைக்கு படம் வராது அப்படின்ற மாரி தான் இருக்கு.